ஸோ ஃபைனலாக வந்து என்னோடய சேனலுக்கான ஆக்ஷன் கேமரா ரிசீவ் பண்ணிட்டேன். ஸோ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ அண்ட் கேமரா குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தான் செக் பண்ண போகிறோம். ஸ்டே டியூன்ட். ஓகே கைஸ், இப்போ வந்து வெளியில் போயிட்டு மெமரி கார்டு வாங்கிட்டு வரணும். பிகாஸ் நான் இப்போ வச்சிருக்க மெமரி கார்டு வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு கேமராவில் போட்டோம். ஸோ சாண்டிஸ்கில் வந்து ஒரு 300-400 ரேஞ்சில் பார்த்து ஒரு மெமரி கார்டு வாங்கிட்டு வரணும். அண்ட் தென் கேமராவோட வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணணும். மெமரி கார்டு வந்து ப்ரைஸ் கொஞ்சம் ஓவராக இருக்குது. ஸோ அதனால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கேன். அது வந்த உடனே அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு என்கிட்ட இருக்க 2GB மெமரி கார்டு வந்து போட்டிருக்கேன். அது வந்து ஓல்டு மாடல்னால வந்து ஸ்லோனஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா சொல்லுது. பட் டெம்பரரி தானே, இப்போதைக்கு யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி இந்த டெஸ்ட் ரைடுக்காக மட்டும் யூஸ் பண்ணுறோம். அந்த மெமரி கார்டு வந்த உடனே அதுக்கப்புறமா நியூ மெமரி கார்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து இந்த ஹெல்மெட்டில் தான் வந்து இந்த ஸ்ட்ராப் வந்து நான் இங்கே ஆட் பண்ணலான்னு இருக்கேன். பிகாஸ் எங்கே வேகா ஆஃப் ரோடு இருக்குது. ஸோ வேகா ஆஃப் ரோடு வச்சுருக்கேன். பட் இங்கே எங்கே நான் செட் பண்ணுறதுனே தெரியல. அதனால் வந்து தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 150 ருபீஸ்க்கே வந்து 2 பேர் கிட்டே கிடைக்கிது. ஸோ தேவைன்னா வாங்கிக்கலாம். இப்போதைக்கு இதில் வந்து சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து இதை இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு வந்து ரெக்கார்ட் ஆகும். ரைட், ஸோ ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டு பார்த்தா தான் தெரியும். ஸோ கேமரா வந்து ஸோ this is the camera setup now. அவ்வளோதான். கேமரா வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுது. எல்லாமே செக் பண்ணியாச்சு. ஸோ இன்சைட் வந்து நான் ஒரு ஃபுட்டேஜ் எடுத்திருக்கேன். மீன் இன்டோர் ஃபுட்டேஜும் இருக்குது அண்ட் அவுட்டோர் ஃபுட்டேஜ் வந்து இப்போ நான் போய் எடுக்க போகிறேன். வந்து இன்னொரு ஹெல்மெட் வாங்கி அதில் வந்து நான் ப்ராப்பராக ஹெல்மெட் கேமரா செட் பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்கேன். ரைட், ஸோ இப்போதைக்கு இதுதான் என்னோடய கேமரா செட்டப். இதை வச்சு தான் இதுக்கப்புறம் நான் வந்து டெம்ப்ரரியாக வந்து வீடியோஸ் போட போகிறேன். ஸோ ஃபைனலாக வந்து ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி என்னோடய கேமரா வந்துடுச்சு. ஐ எம் ஸோ ஹாப்பி வித் இட். ஸோ அந்த கேமரா பற்றி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆல்ரெடி இந்த கேமராவை பற்றி நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். அண்ட் வந்து அமேசான்லேயே வந்து ரேட்டிங்ஸ் வந்து ஓரளவுக்கு இல்லை, அபவ் 4 தான் இருந்துச்சு. ஸோ வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. இட் காஸ்ட் அரௌண்ட் 7,400 ருபீஸு. இஎம்ஐயில் போட்டிங்கன்னா ஒரு 8,000 வந்து 8,200 வரைக்கும் வரும். அதுக்கு மேலே வராது. அவ்வளோதான் கைஸ். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட். ஸோ நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே அக்சசரிஸ் கூட வந்துச்சு. இங்கே ஒரு ரிமோட் எக்ஸ்ட்ரா வந்துச்சு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு, ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த மவுண்ட்லாம் இருந்துச்சு. அண்ட் வந்து இதுதான் வந்து மெயின் பாக்ஸ். ஆக்சுவலாக கேமரா CAMPARK X20 சீன் இருக்குது. 4K ஆக்ஷன் கேமரா. இந்த கேமரா குவாலிட்டி 4K வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும்னு என்னால் சொல்ல முடியாது, கொஞ்சம் கம்மி தான். பட் இருந்தாலும் வந்து கேமரா நல்லா இருக்குது, அப்புறம் சொல்ல முடியாது. சூப்பர் கேமரா. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். ஸோ இப்போ வந்து வெளியில் போயிட்டு லைவ் ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட் த சேம் டைம் இன்டோர் ஃபுட்டேஜ் எடுத்துகிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் தென் யூ வில் ஷேர் யுவர் தாட்ஸ் அபவுட் திஸ் கேமரா. இது நிஜமாகவே இந்த 8,000க்கு ஒர்த் ஆனதா இல்லையாங்கிறது நீங்கள் தான் சொல்லணும். அண்ட் நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ரைட், Yeah.
மேலே போதும் ஃபஸ்ட் சைடு ஹெல்மெட் செட்டப் இது சேஃப்டி ஸ்ட்ராப்ஸ். இந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரியல. ஏன் பஸ்ஸில் வந்து ஆப்போசிட் ரோட்டில் வராங்கன்னு தெரியல. வாட் த ஹெல் மேன், why does it happening here? ஏன் அந்த ஆப்போசிட் ரோட்டில் வரீங்க? நீங்கள் பார்த்த எல்லா வீடியோஸுமே வந்து 4K 30 ஃப்ரேம் பர் செகண்டில் ஸ்டெபிலைசேஷன் ஆனில் எடுத்த வீடியோஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரைஸ் டேக்கு இந்த வீடியோ குவாலிட்டி ஓகே தான், பட் வந்து எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஹவெவர் என்னோட கன்க்ளூஷன் வந்து என்னோட இந்த பிகினிங் ஸ்டேஜ்க்கு இந்த டெம்பரரி பர்பஸ்க்கு வந்து இந்த கேமரா ஒர்த்து தான். 8000 இட் டசன்ட் மேட்டர். ஸோ அப்கமிங் வீடியோஸ்லாம் வந்து மறக்காமல் பாருங்கள். ஸோ இந்த கேமராலேருந்து எடுத்த வீடியோஸ் வச்சு தான் இதுக்கப்புறம் நான் வீடியோஸ்லாம் போட போகிறேன். அண்ட் குவாலிட்டி நம்ம செக் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you on my next video.